ஆமாம், இச்சை பரீட்சை இதெல்லாம் கனெக்ஷனில் இருக்கு. இச்சை பரீட்சை இருதய கடினம் பெற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வரும். இச்சை வந்த உடனே பரீட்சை வரும். பரீட்சைனா அடம் பிடிக்கிறது, இதை தந்தாத்தான் தரணும், இல்லைன்னா ஆண்டவர் நீர்லாம் ஒரு ஆண்டவரா, நீர் இதை தந்தே ஆகவே. இச்சை பரீட்சை இருதய கடினம். உடனே ஆண்டவர் பேசுவார், இது தப்பு மகனை, நான் பேசவே மாட்டேன் ஆண்டவரோட. இருதய கடினம். 4வது வாக்குத்தத்தம் இருக்குல்ல, என் நாமத்தில் எதை கேட்டாலும் தந்துருவார். வச்சுக்க, டேக் இட் ஈஸி, வச்சுக்க, உனக்கு தானே கேட்டில, வச்சுக்கன்றுவார். அதுக்கப்புறம் நீ தான் அந்த தேங்காவை வச்சு உருட்டிகிட்டே இருக்கணும். என்னது, நாய் பெற்ற நீ தான் உருட்டணும். நான் உங்களை தப்பாக சொல்கிறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் எது மேலேயும் அதிக ஈர்ப்பு காட்டினா ஏமாற்றம் வரும், அவர் மேலே அதிக ஈர்ப்பு காட்டினா மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. அங்கெல்லாம் பேசுகிறாரு, ஆதாம் ஏவாள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு, பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆதாமே ஏவாளே, பேரை சொல்லி கூப்பிடும்போது கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகும். ஆனால் என்ன தான் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அந்த பழத்தின் மேலே இருக்க இச்சை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த தோட்டம் ஃபுல்லாக உனக்கு தான், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரமும் உனக்கு தான். ஆனால் இது வேண்டாமா, இது வேண்டாம் சகோதரா, கவனிங்க, இது உனக்கு வேண்டாம், இதில் வேண்டான்னு மட்டும் சொல்லலை, இதை பறித்து சாப்பிட்டீன்னா நீ சாகவே சாவாய். அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனாவது ஆண்டவரோட வச்சுருந்துருக்கலாம், அதையும் செய்யலை. ஆனால் மொத்தமாக பறித்து சாப்பிட்டுட்டா. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்க இச்சை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பம் 2 குழந்தைங்களோட செத்துருச்சு. என்ன, டிவியில் பார்க்குற அந்த டிவி வாங்கணும், விளம்பரத்தில் பார்க்குற அந்த ஃப்ரிட்ஜு வாங்கணும். ஏன்டா அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களையும் சாவடிச்சிட்டு நீனும் சாகுற? உன் லிமிட்டு உனக்கு தெரியாதா? உன் சம்பளம் உனக்கு புரியாதா? அடுத்த வீட்டுக்காரன் 28 இன்ச்சு வாங்கினா உனக்கு 28 இன்ச்சு டிவி தான் வேணுமா? அடுத்த வீட்டுக்காரன் 55 இன்ச்சு டிவி வாங்கிட்டான்னா உன் கண்ணு இந்த 2 சின்ன இன்ச்சு டிவியில் பார்க்காதா? என்னப்பா பிரச்சனை உனக்கு? அப்புறம் நீ வாங்கிட்டில்ல, உட்கார்ந்து சம்பாதிச்சு கடனை கட்ட வேண்டியதானே, எதுக்குப்பா சாகுற? இல்லை வாங்காம இரு, இல்லை வாங்கினியா அதுக்கேற்ற மாதிரி ஓலை, அதுக்கேற்ற மாதிரி ஓடு, அதுக்கேற்ற மாதிரி சம்பாதி, அதுக்கேற்ற மாதிரி பிரயாசப்பட்டு அதிலிருந்து உன்னை மீண்டு வா, பாடம் கற்றுக்க, அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நமக்கு ஏற்படுற இச்சை தான். நம்ம கையை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும், சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லணும், இது எனக்கு சரியாக வருமானு கேட்கணும். இச்சை வழுவி போகிற இருதயத்தை கொண்டு வரும், அடம்பிடிக்க வைக்கும், தண்ணியில் கூட கர்த்தரை கோவப்படுத்திடும். ஆண்டவர் சொல்லுவார், தண்ணியில் கூட கொஞ்சம் அமைதியாக பேச மாட்டியா? தண்ணி உனக்கு தர முடியாதா? தண்ணியை நிறுத்தி இல்லைப்பா உன்னை கொண்டு வந்தேன், உனக்காக தண்ணியை மேலே கொண்டு வர எனக்கு தெரியாதாப்பா? உனக்கு எல்லாம் செய்ய என்னால் முடியும்ப்பா, நீ ஏன் அவசரப்படுற? உனக்கு நான் காணான்ல எவ்வளவு மகிமை வச்சிருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை வேகமாக கொண்டு போகிறேன்ல, இல்லை அப்படியே உனக்கு தாகம் எடுத்தா, ஆண்டவரே எனக்கு இந்த தண்ணி எனக்கு ஒரு முக்கியமான காரியம் அல்லவா, எனக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு தாழ்மையை கேட்டா, உனக்காக வானம் திறக்குமே அன்றே, வனாந்தரத்துலேருந்து மழையாய் பெய்யுமே, உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய தான் ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இதை நம்பணும். நல்லா கவனிங்க. ஒன்று உங்களுக்கு நான் இன்னொரு நாள் நான் இதை குறித்து ஒரு செய்தி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒன்று கவனிங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இச்சையில் போய் நீங்கள் சில விஷயங்களை விழுந்தாலும், தாவீது விழுந்து போனவர் தான் கர்த்தரை அதிகமாக நேசித்து உறுதியான இருதயத்தை ஆண்டவர் மேலே வச்சு எழும்பி நின்றாரையா. அல்லேலூயா. அப்போ தாவீது எப்படி எழும்பினார்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் வீட்டில் போய். நான் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆமாம். அப்புறம் அதிகாலை ஜெபம், ஆண்டவரை நேசிப்பு, அதுலேயே தன்னை ஈடுபடுத்திட்டார். தொடர்ந்து இச்சையிலேயே போகல அவர்.
நீங்கள் கவனித்து பாருங்க. ஆமாம், சங்கீதம் 78 18 41 56 வேகமாக வாசிங்க. சங்கீதம் 78 18 41 56. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு, சாப்பாடு எங்களுக்கு கறி வேணும்னு கேட்டாங்க. எகிப்துலேருந்து போகும்போது கறி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் கானானில் போனவொன்னே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ நல்லா இறைச்சி சாப்பிட்டு சந்தோஷமா இரு, கானானின் கொழுமையை புசி, உங்கள் ஆடுகளை அடித்து புசிங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் நினைக்கிறேன் நம்ம சாப்பாட்டை குறித்து ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு. நோவா காலத்து வெள்ளம் முடிஞ்ச உடனே நோவாவை கூப்பிட்டு சொன்னார், இனிமேல் இந்த காய்கறி கீரை எல்லாம் பத்தாதுப்பா. ஆமாம், மேலேருந்து ஓசோன் படலம்லாம் கிழிஞ்சிருச்சு, வெயிலெலாம் உன் மேலே படும், நல்ல நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடுன்னு சொன்னார். கைத்தட்டுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், நான் வெஜிடேரியன் சாப்பிட சொன்னவரே கர்த்தர். இவனாக்கும் அவர்கிட்ட சண்டைக்கு நிற்கிறான். அவரே சொல்றாரு நல்லா சாப்பிடு, பைபிளை படிங்க. ஆதாம் கிட்ட கீரையும் பழங்களை சாப்பிடுன்னு சொன்னாரு. அதே ஆண்டவர் நோவா கிட்ட நான் வெஜிடேரியன் எடுத்துக்கன்றார். ஆனா இங்க பாருங்க, போற வழியில என்னப்பா உனக்கு அவசரம்? எகிப்தில் பாத்திரத்தில் போட்டு கறியை கழுவுவோமே, நாங்கள் நல்லா கழுவி சாப்பிட்டோமே. சில நேரம் ஆண்டவர் அப்படி நடத்துறாருன்னா சந்தோஷமா ஏத்துக்கிறங்க சில நேரம். ஆனால் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கானது. இந்த காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறையே இல்லை. ஏன் தெரியுமா? பிராய்லர் கோழி 200 ரூபாய்க்கே 1 கிலோ கிடைக்குது. உடனே நம்மால் சொல்லுவான், பிராய்லர் கோழி சாப்பிட்டா செத்து போயிடுவான். அப்படி சொல்லி சாப்பிடாம தான் செத்து போனான். சாப்பிட்டவெல்லாம் நல்லா தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஆமாம், அதை விட மோசமான விஷமெல்லாம் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கான். அது எவ்வளவோ பரவாயில்ல. அதை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஜனத்தொகை பெருகினவொன்னா எல்லாத்துக்கும் என்ன கொடுக்க முடியாது? இறைச்சி கொடுக்க முடியாது. அது நிமித்தம் மனுஷன் தனக்கு கடவுள் கொடுத்த அறிவில், ஆமாம், அதெல்லாம் பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து நான் ஒன்றும் பிராய்லர் கோழி கடைக்காரன் இல்லை. என்ன, நான் பிராய்லர் கோழி கடைக்காரன் இல்லை, அதனால புரிஞ்சுக்கிறேன். பாஸ்டர் பிராய்லர் கோழிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இங்கே இச்சைக்கேற்ற போஜனம். அதனால எப்பயுமே என்ன கேட்கணும் தெரியுமா? உங்கள் சித்தத்தின்படி தார. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். 4 நேரம் டைம் கூட அவர் சித்தம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அவர் சித்தம்தான். கொஞ்சம் தாமதமாகுனா ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போகிறாரு. எல்லாத்துலேயும் வருத்தப்படக்கூடாது. போன மாதம் நம்ம இடம் வாங்கணும்னு நினச்சோம். இப்போ நமக்கு சில விஷயங்களால் தாமதமாகுது. ஆண்டவர் இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நான் சொல்லுவேன், தந்தா ஸ்தோத்திரம், தராட்டா கோடி ஸ்தோத்திரம். இந்த பாலிசியில் இருங்க. தராட்டா பெருசாக நமக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்காரு. நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்பயும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவர் தராததெல்லாம் அவர் நல்லதுக்கு தான் செய்கிறாரு. தந்தது எப்படி நன்மைக்கோ தராததிலும் நன்மை இருக்கிறது. அது உறுதியாக பிடிச்சிக்கணும். இங்கே இச்சையில் சாப்பாடு, தண்ணி, சும்மா சின்ன சின்ன பிரச்சனையில் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்து 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். உனக்கு அவர் வச்சிருந்தது இவ்வளோ பெருசு, நீ பெற்றுக்கொண்டது இவ்வளோ பெருசு. உனக்கு அவர் வச்சிருந்தது மலை மாதிரி, நீ பெற்றுக்கொண்டது குன்று. நீ இச்சிச்சது குன்றியா, அவர் வச்சிருந்தது எவரெஸ்ட்யா. அவர் உனக்கு தர வச்சிருந்தது எவரெஸ்ட், நீ பெற்றுக்கொண்டது ஒரு சின்ன மண்ணு குன்று. அவள்தான் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்தது பாருங்க. ஆனாலும் 56 வசனம். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் ஊட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய். அதனாலதான் அவருக்கு கண்டிஷனே வைக்காதீங்க. அவருக்கு கண்டிஷன் வச்சு உங்களுக்கு இச்சை வந்துருச்சுன்னா, அவர் தர தாமதமானாலே நீங்க இருதயத்துல வலுவிடுவீங்க. லேட்டானாலே நீங்க தாங்க மாட்டீங்க. லேட்டானாலே ஜெபத்தை நிறுத்திடுவீங்க. லேட்டானாலே போச்சு விசுவாசம். ஆனா அவர் தந்தா போதுன்னு கையை ஏந்தி நின்றா விசுவாசம் குறையாது, பெரிதானவைகளை தருவார். அல்லேலூயா. அதனால்தான். ஆனா நம்ம ஆண்டவர் எப்பயுமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போவார். ஆனா போய் சேர்றது ரொம்ப மகிமையா இருக்கும்.
அதனால தான் இந்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறேன், இச்சை இல்லைப்பா, இயேசுநாதர் மாதிரி சித்தம்ப்பா. இச்சை இல்லை, சித்தம். எல்லாரும் சொல்லுங்க, இச்சை இல்லை, சித்தம். இச்சை வலுவ பண்ணும், சித்தம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். சித்தம் வரைக்கும் விட மாட்டேன். ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னவோ கையை மேலே தூக்குறேன். ஆமாம், நடந்தா எவ்வளோ சந்தோஷமோ, நடக்காட்டாலும் விசுவாசத்தில் குறை வராது. இப்படி சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? கொன்றாலும் அவர் மடியில் கொண்டு போய் வச்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா உயிர் கொடுத்தது அவர் தான். அவர் ஊதி தான் நம்ம வந்தோம். உயிரை கொடுத்து அவர் உயிரை எடுத்தாருன்னா அவர் மடியில் தூக்கி வைப்பார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஒருவேளை நீங்கள் இச்சிச்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு எடுத்து அதை சரி பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் அந்த இச்சையில் இருந்து தோல்வியை எப்படி சரியாக மாற்றினாங்கன்னு தாவீதை குறித்து ஒரு நாள் உங்களோட பேசுகிறேன். ஆனால் இந்த இச்சிச்சவங்க அப்படியே தொடர்ந்து இச்சிச்சு, ஒரு இச்சை, ரெண்டு இச்சை, இச்சை ஒன்று தீமத்தையும் 1 கொரிந்தியர் தான் நமக்கு தெரியும். இது 1 இச்சை, 2 இச்சை, 3 இச்சை, 4 இச்சை, 5 இச்சை, 6 இச்சை, 7 இச்சை, 8 இச்சை, 9 இச்சை, 10 இச்சை. போதுமா? இந்த 10 இச்சை என்ன பண்ணுச்சு? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22, 23 மொத்தமா இருதயத்தை உடைக்குது பாருங்க. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று. இந்த பூமி முழுசும் அவருடைய மகிமையில இருக்கு பிரதர். நீ ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற. வானத்தையும் பூமியையும் மலைகளையும் சமுத்திரத்தையும் மீன்களையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவனுடைய மகிமை இந்த பூமி. என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என்னுடைய அற்புதங்களை கண்ணார பார்த்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல், நான் பேசின வார்த்தைக்கு செவி கொடாமல், இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். எத்தனை முறையா? அதான் காலையில் ஆராதனைக்கு வந்துட்டு ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்க, என்னமோ வேலைக்காரர் போல பேசக்கூடாது. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, மன்னிங்க, ஆமாம் உண்மை மகிமைப்படுத்த கிருபதாங்க, இது போல பேசணும். 10 முறை பரீட்சை பார்த்த மனுஷரில் ஒருவரும். கோடு போட்டுக்கிறங்க. எத்தனை சொல்லுங்க? ஒருவரும். அப்போ இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தில் சொல்லணும், இதுவரை நம்ம விரும்பி காரியங்களை செஞ்சிட்டோம், இன்னையிலேருந்து கர்த்தர் சித்தம் செய்வோம். சின்ன விஷயம்னாலும் கர்த்தர்கிட்ட கேட்போம். அவர் தரும்போது வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா.